எப்படிப்பட்டது என்று சொன்னால் உங்களை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்த்து விடும். யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்துல இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூட்டியாந்து பூமிக்கு விட்டுட்டான். பூமியில இருந்த ரசூலுல்லாஹ்வை கூட்டியாந்து தான் பக்கத்துல உட்கார வச்சுட்டான். அல்லாஹ்வோட ஏற்பாடு பாருங்க, மதிச்சு மரியாதை கொடுத்து ஆதம் சொர்க்கத்துல உட்கார வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றல, பேணல, தக்வாவோட இல்லாம கொஞ்சம் மனசை சபல விட்டாங்க. அல்லாஹ் தூக்கி பூமியில எரிஞ்சிட்டான். பேணுதலோடு தக்வாவோடு எல்லா கண்ணியத்தோடு வாழ்ந்த நபிகள் நாயத்தை யாருக்குமே தராத ஒரு சிறப்பு, 7 வானங்களை கடந்து அரிசி சொர்க்கம் எல்லாத்தையும் கடந்து தன் பக்கத்துல உட்கார வைக்கிறான்னா இந்த நிகழ்வை நாம கவனிக்கணுமா இல்லையா? சரி, அல்லாஹ் வரவழைச்சானே, வரவழைச்சிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னானா? கிடையாது. வந்ததற்காக வேண்டி அல்லாஹ் அழகான யோசனை செய்து இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நீங்கள் வந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேண்டும் ஹபீபே என்று சொல்லி அழகான ஒரு வழக்கத்தை இந்த உம்மத்திற்கு கடமையாக்கி தந்தான்னு சொன்னார். அப்படிப்பட்ட தொழுகையைத்தான் நாம விட்டுட்டு இருக்கிறோம். எத்தனையோ சஹாபாக்கள், அன்சாரி சஹாபி, முஹாஜிர்கள் சஹாபி, போர்க்களத்துல என்ன செய்வாங்க, நைட் நேரத்துல 2 பேர் மஷ்வரா பண்ணிப்பாங்க. நீ தூங்கு, நான் விழிச்சிட்டு இருக்கிறேன், நீ தூங்கு, நான் விழிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா 2 பேர் விழிச்சிட்டு இருந்தா தூங்கிடுவோம். நான் விழிச்சிட்டு இருக்கும் போது நீ தூங்குனீங்கன்னா உனக்கு ஒரு ஓய்வு. இது மாத்தி மாத்தி செய்வோம். ஒரு சஹாபி தூங்கிட்டாங்க, ஒரு சஹாபி விழிச்சிட்டு இருக்கிறாங்க. தொழுக நேரம் வந்தது, தக்பீர் கட்டி தொழுதார்கள். தொழுது கொண்டே இருக்கிறார்கள். தூரத்திலிருந்து கிஃபார்கள் யாரோ ஒருவர் வருகிறார் என்று சொல்லி தொழுகையில் நின்று